பொறிவேரின்றி உனை நிதம் போற்றும் புனிதருள்ளே குறிவேரின்றி நின்ற பெரும் சோதி கொள்ளும் சுடரே சரி வேதங்கள் எல்லாம் உரை செய்ய நிறைந்திடும் பேரறிவே தந்தனையே அருளாருமுதம் தனையே. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் திருச்சிலுவையினுடைய மகிமை விழாவை கொண்டாடுகின்ற இந்த சூழலிலே முதலாக ஷெரின் ஆண்டவரை உட்கொள்ள இருக்கின்றார். இந்த திருச்சிலுவையும் நற்கருணையும் நமக்கு சொல்லக்கூடியது ஒரே ஒரு பொருளை மட்டும்தான், மரணம் இல்லாத வாழ்வு, மரணமில்லாத பெருவாழ்வு, மரணமில்லா பெருவாழ்வு. நாம் எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கின்றோம் நிலை வாழ்வு, நித்திய வாழ்வு, முடிவில்லாத வாழ்வு என்று சொல்லப்படுவது எல்லாம் இந்த மனித தேகத்தை நாம் பெற்றோம், இந்த மண்ணுலகிலே பிறந்தோம், எனவே இறப்போம், செத்த பிற்பாடு மீண்டும் உயிர் தழுவோம், நித்திய வாழ்வுக்கு நாம் தகுதி பெறுவோம், முடிவில்லாமைக்கு வாழ்வோம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். இல்லை, நிலை வாழ்வு, நித்திய வாழ்வு என்பதெல்லாம் முதலில் மரணம் இல்லாமல் வாழ்வது, சாகாமல் வாழ்வது, ஒருவேளை இறந்து விட்டால் உயிர் தழுவது, எப்படியேனும் உயிரோடும் உடலோடும் இருப்பதுதான் நிலை வாழ்வு, முடிவில்லாத வாழ்வு. சாதாரணமாக சொல்லுவார்கள் தத்துவவியலாளர்கள், தோன்றிய பொருளிலே தோற்றுவித்த பொருளினுடைய சாயலானது இருக்கும். ஒரு மாமரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது என்ன பொருள்? தோன்றிய பொருள். அது எதுலேருந்து தோன்றுனுச்சு? ஒரு மாங்கொட்டையிலேருந்து தோன்றுனுச்சு. அப்ப அந்த மாமரத்தை தோற்றுவித்தது இல்லையாது அந்த மாங்கொட்டை. அப்ப இந்த மாமரத்துல எதனுடைய சாயல் இருக்கும்? அந்த மாங்கொட்டையினுடைய சாயல் இருக்கும். அப்ப இறைவனால் நாம் படைக்கப்பட்டோம் என்கின்ற பொழுது இறைவனுடைய சாயல் நம்மளிலே இருக்கின்றது. இறைவன் மரணம் இல்லாதவர். அப்படி இருக்க மரணமானது எப்படி நமக்கு நிகழ்கின்றது? டிஎன்ஏ சேஞ்ச் சயின்டிஃபிக்கா சொல்லணும் அப்படின்னாக்க, ஏன் அப்படின்னா விவேகானந்தர் சொல்லுவார், நம்மளுடைய நினைவாற்றலுக்கு நாம் மனசுல என்ன நினைக்கிறோமோ அதுக்கு ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லுவார். நீ எதுவாக நினைக்கின்றாயோ அதுவாகவே மாறுகின்றாய். செத்து போவோம்னு நினைச்சினா செத்துதான் போவ. சாகாமல் இருப்போம் என்று நினைக்கின்ற பொழுது நாம் சாகாமல் இருப்போம். சரி, இப்ப இந்த சிலுவை மரத்திலிருந்து நமக்கு எப்படி வாழ்வு கிடைக்கின்றது? நமக்கு தான் டிஎன்ஏ சேஞ்ச் ஆகி போச்சு. நம்ம கடவுளுடைய சாயலை மறந்துட்டு சாத்தானுடைய சாயலை போத்திட்டனால என்ன ஆகுது? மரணம் என்பது நிகழ்கின்றது. இப்ப இந்த சிலுவை மரம் எப்படி நமக்கு அது மகிமைப்படுத்தப்பட்ட ஒரு சிலுவை மரமாக இருக்கின்றது. சிலுவை மரம் என்பது ஒரு கொலை கருவி, நமக்கு மரணத்தை கொடுக்கக்கூடியது. ஆனால் எல்லா உயிர்களுக்கும் சார்பாக ஒரே ஒருவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டதால் நாம் சிலுவை மரத்திற்கு செல்லாமல் நாம் விடுவிக்கப்பட்டோம். அப்படி விடுவிக்கப்பட்டவர்களுடைய பெயர் என்ன? பரபாஸ். பரபாஸ் என்பதனுடைய பொருள் தந்தையின் மைந்தன். எந்த தந்தையின் மைந்தன்? அந்த தந்தையின் மைந்தன். சரியா புரியல அப்படிங்கிறீங்களா? கொப்ப மவனே, கொப்ப மவளே அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். எந்த அப்பனுக்கு மவன்? எந்த அப்பனுக்கு மவ? மேல இருக்கிற அப்பனுக்கு மவன் மக. ஆக சிலுவை மரம் எல்லாருக்கும் மரணத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் கூட கிறிஸ்து இயேசு நம் அனைவருக்காகவும் சிலுவை மரத்திலே சாவை ஏற்றுக்கொண்டதனால் சாவிலிருந்து நாம் அனைவரும் விடுவிக்கப்பட்டோம். சரி, அப்படி இருந்தாலும் திருப்பி ஏன் செத்து போறோம்? நமக்கு தான் மறதி அதிகமாச்சே. அடிக்கடி நம்ம டிஎன்ஏவா நாமே சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தா என்ன ஆகும்? சாவு வரதான் செய்யும். அப்ப என்ன பண்ணாரு இயேசு? என் பிள்ளைகள் உயிரோடு இருக்க வேண்டும், மரணமில்லா பெருவாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காக இந்த நற்கருணை வடிவிலே தன்னையே அவர் நமக்கு கொடுக்கின்றார். அதாவது இந்த ஒரு மந்திரமாகவே சொல்லுவாங்க, உடல்
அனைத்தையும் அடற்பட தவிர்த்த அருட்சிவ மருந்தே என்று சொல்லுவார்கள். உடம்புல இருக்கிற எந்த நோயா இருந்தாலும் சரி, உயிரில் இருக்கிற நோய் என்னது? சாவு, மரணம். இதை எல்லாத்தையுமே குணமாக்கக்கூடியது எது? நற்கருணை. ஆக இந்த நற்கருணையை நாம் உண்பதற்கு என்ன தகுதி இருக்கின்றது என்றால், தகுதியோடு உண்டால் நாம் வாழ்வோம் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. இந்த நற்கருணையை உண்பதற்கு நமக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை என்கின்ற தகுதியை விட வேற தகுதி வேற எதுவுமே இல்லை. நற்கருணையை உண்பதற்கு எனக்கு தகுதி இல்லை என்பதை நாம் அறிந்திருந்தோம் என்றால், அந்த தகுதியை தவிர வேற எந்த தகுதியும் நமக்கு நற்கருணையை உட்கொள்வதற்கு தேவையும் இல்லை. ஏனென்றால் அதை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால் ஆண்டவர்களுடைய ஆற்றலானது நம்மளே செயல்படும். ஆனால் நம்ம என்ன பண்றோம்? இதையும் மறந்துடுறோம். திருப்பியும் டிஎன்ஏவை நம்ம மாத்திடுறோம். அந்த சாவே இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏவுக்கு பதிலாக சாவு இருக்கக்கூடிய அந்த மரபணுவை நாம் ஏற்றுக்கொள்ளுகின்றோம். ஆக எனக்கு நற்கருணை வாங்கணும்னு என்ன பண்றோம்? ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் முட்டி போட்டு இறைவன் எனக்குள் வந்திருக்கின்றார் என்று நினைக்கின்றோம். அதன் பிற்பாடு மறந்து விடுகின்றோம். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. மாறாக எப்படி இருக்க வேண்டும் என்றால், நினைந்து நினைந்து, உணர்ந்து உணர்ந்து, நெகிழ்ந்து நெகிழ்ந்து, அன்பே நிறைந்து நிறைந்து, ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து, அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று நாம் போற்றுகின்றவர்களாக இருக்கின்ற பொழுது, மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் வம்மின் உலகியலே என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே அன்பிற்குரியவர்களே, நினைந்து நினைந்து என்றால் என்ன? 2 முறை நினைக்கிறதா? இல்லை, அது இலக்கணம். அடுத்து தொடர் மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் சொல்லியிருப்பார்ல, இமைப்பொழுதேனும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கண்ணு வைக்கிற நேரம் கூட நான் உன்னை மறக்கல அப்படிங்கிறாரு. அப்படி நமக்குள் நற்கருணை வடிவில் வருகின்ற இந்த இறைவனை நாம் நினைத்து கொண்டே இருந்தோம் என்றால் அது நம்மை எங்கே அழைத்து செல்லும்? உணர்வு நிலைக்கு அழைத்து செல்லும். உணர்ந்து உணர்ந்து, நினைந்து நினைந்து, உணர்ந்து உணர்ந்து நாம் அப்படி இறைவனை நமக்குள் உணர ஆரம்பித்து விட்டால் என்ன நிகழும்? அன்பு நம்மளே பரிபூரணமாக குடிகொள்ளும். அன்பால் நாம் முழுமை பெறுகின்றோம். அவ்வாறு நாம் போகின்ற பொழுது இறை நிலையை நாம் அடைவோம் என்று சொல்லப்படுகின்றது. எனவே இந்த சிலுவை மரணம் நற்கருணையும் நமக்கு சொல்லுவது மரணம் இல்லாத பெருவாழ்வு. இறந்தால்தான் உயிர்க்க வேண்டும், ஆனால் இறவாமலும் நம்மால் வாழ முடியும். அதனால்தான் மாணிக்க வாசகர் மீண்டும் பிறவாமை வேண்டும் என்று கேட்டார். வள்ளலார் என்ன சொன்னார்? இறவாமை வேண்டும் என்று கேட்டார். இன்றும் ஒளியுடலோடு அவர் இருந்து கொண்டு இருக்கின்றார். அவருக்கு மரணம் என்பது இல்லை. அப்படிப்பட்ட உடல் மாற்றம், இந்த உடம்பே ஒளியாக மாறும். ஆண்டவர் இயேசு உயிர்த்த பிற்பாடு எப்படி ஒளிதேகத்தோடு நமக்கு காட்சி கொடுத்தாரோ, தாபேர் மலையிலே அவர் ஏற்கனவே தன்னுடைய சீடர்களுக்கு காட்சி கொடுத்தாரோ, அதுபோல ஒளிதேகம் பெற்று இறைவனோடு இறைவனாக நாம் வாழ்வோம். மரணத்தை வெல்லுவோம். மரணம் இல்லாத பெருவாழ்வு வாழ இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென்.